கவிஞர்களே, ஒரு 2 தினங்களுக்கு முன்னதாக ஒரு முக்கிய நிகழ்வு, ஒரு சம்பவம் ஒண்ணு அரங்கேறிச்சு. நம்ம எதிர்பார்த்த ஒண்ணுதான், நம்ம சேனல்ல பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஆமா, நம்ம சேனல்ல அந்த விஷயம் பயங்கர கிட்டடிக்கும் பேசணும். பட் அது நிகழ்ந்து நடைபெற்று விட்டு இப்ப நம்ம என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, பின்னாடி நடக்க போறத முன்னாடியே ப்ரிடிக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம இப்ப வந்து அரசியல்ல வந்து நம்மளோட வைபர் வாய்ஸ் வந்து பயங்கரமா சொல்லிட்டு இருக்கோம். அது அப்படியே நடக்குது. அப்படியா? ஆமா. சரி, என்னன்னா விஷயம் என்னன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. விஷயம் என்னன்னா, தந்தை வந்து தன்னோட மகனை வந்து கட்சி பொறுப்புகள் அனைத்திலும் இருந்து நீக்கி விட்டார் என்ற செய்தி தான். இதை நம்ம பத்தி பேசியிருந்தோம், பட் அது நடந்துருச்சு. அடுத்த ஒரு விஷயம் நடக்கும் பாருங்களேன். சட்ட போராட்டம் நடத்துறோம்ன்ற மாதிரி அன்புமணி அவர்கள் செயல்பட்டாலும் புதிய கட்சி தொடங்குவதற்கான அனைத்து பணிகளை மேற்கொள்வார் என்று நினைக்கிறேன். கரெக்டா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை பொறுத்தளவுக்கு ஐயா வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ஞானி. டாக்டர் ராமதாஸ் ஐயா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அரசியல் ஞானி. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன போராளினே சொல்லலாம். அவர் தமிழ் இன போராளினே சொல்லலாம். அவரு குடிதாங்கி அப்படின்ற பட்டம்லாம் வாங்கினவரு. ஸோ அவர்கிட்ட வந்து இவர் மோதினது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு துக்க சம்பவமா தான் நல்லா நினைக்கிறேன் இதை. ஆனா இது இப்படி செஞ்சிருக்க கூடாது. ஏன்னு கேட்டா அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒன்றும் வித்தியாசங்கள் அவ்வளவு கிடையாது. இருந்தாலுமே இவர் அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு போராளி. அந்த மாதிரி மருத்துவர் ஐயா. கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா? ஆனால் இங்க கோழி மிதிச்சு குஞ்சுக்கு பல டேமேஜ் ஆயிருக்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரை செயற்குழு தலைவரை வந்து நீக்கிட்டாரு ஐயா. இன்னொரு ட்விஸ்ட் அடிச்சாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் தன்னோட மகளை மேடைக்கு அழைச்சார் இப்ப நடந்த மீட்டிங்ல. இப்ப அதான் அதை பத்தி பேசியிருக்கோம் கவிஞர்களே. அதாவது அதான் அடுத்து ஐயா அவர்கள் உண்மையிலேயே அந்த விஷயத்த நுணுக்கமா, ஏன்னா என்னதான் வாரிசு அரசியல் இல்லைன்னு பேசுறவங்க தொண்டர்களை, அவங்க நம்பியுள்ள தொண்டர்களை அமைதிப்படுத்துறதுக்கு அடுத்த கட்ட தலைவர் உருவாக்கிட்டு போறது வந்து ஒரு சரியான ஒரு தேர்வு. அடுத்த கட்ட தலைவர். ஆமா ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். எப்படின்னா அரசியல் வாரிசு இல்லாம அரசியல் வாரிசை எதுக்குறாரு பாத்தீங்களா? இந்த வகையில வந்து நம்ம அவரை வந்து பாராட்டியே ஆகணும். தன் மகனாக இருந்தாலும் தவறை சுட்டிக்காட்டும் ஒரு தலைவரா இருக்கிறார். அதுதான் நான் சொல்ல வரேன். தொண்டர்கள் வந்து ஒருங்கிணைந்து இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து கொண்டு வருதுன்றது நம்ம ஒரு முக்கியமான ஒண்ணுன்ற விஷயத்த வந்து அவர் வந்து வழிகோல் காட்டுறாரு. உங்க மகன் வந்ததை வச்சு பார்க்கும்போது இது கூட்டத்துல கௌரவ தலைவர் மணி அவர்கள் பேசும்போது சொன்னார், உண்மையிலே அப்பா மகன் பிரிவுக்கு 3வது ஒரு காரணம் அதை நான் தான் சொல்லிட்டு ஒரு பதிலை பறக்க விட்டாங்க. நான் வந்து இப்பயே எங்க ஐயா உத்தரவிட்ட நான் அந்த இடத்துல நான் வந்து சார் தயாரா இருக்கேன் அப்படின்னு நம்ம உணர்ச்சி பொங்கி பேசல. உண்மை. திரு ஜி கே மணி அவர்கள் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்காக, பாட்டாளி மக்கள் கட்சிக்காக தன் முழு உழைப்பையுமே கொடுத்தவர். செயல் தலைவரா ஐயா அறிவிச்சோன்னு பரவாயில்லன்னு சொல்லி ஒதுங்கி ஒரு ஓரமா செயல் தலைவராகவே செயல்பட்டார். ஆனா அவர் மேல் இன்னொரு குற்றச்சாட்டும் சூட்டப்படுகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்காக ஜி கே மணி மறைமுகமாக பேச்சு நடத்தி இருக்கிறார் என்பது போல மருத்துவர் திரு அன்புமணி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. இது வந்து எப்படின்றது எனக்கு தெரியல. அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சியானது கூட்டணி வைப்பதற்கான ஏற்பாடுகளை திரு ஜி கே மணி அவர்கள் தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது போல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ரைட்டு, மாத்தி குற்றம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் இப்போ வந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்து விட்டதுன்னு சொல்லலாம். கட்சியில இருந்து குழப்பம் செய்து கொண்டிருந்த தனது மகனையே கூண்டோடு தூக்கியது போல் தூக்கி வந்து அது வந்து ஒரு பாராட்டக்கூடிய செயல் தான். என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த கட்ட முடிவு அன்புமணி அவர்கள் என்ன எடுக்கிறாருன்றத கண்டிப்பாக இருவரும் ஒருங்கிணைந்தால் நலம். இந்த கட்சியின் அடித்தளமும் அதன் வளர்ச்சியும் அவர்கள் கையில் தான் உள்ளது. வைபராஜ் சேனல் வந்து ஒரு நடுநிலையானது. யாரையும் நாங்க வந்து தூக்கி பிடிச்சு பேசலாம்னு சொல்லிருக்கேன். என்னைக்குமே நாங்க வந்து யாரையும் தூக்கி பிடிச்சது இல்ல. வைபர் வாய்ஸ், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். ஆமா, நன்றி, வணக்கம்.